ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 24/3/2024க்கான கெஸ்ஸிங். 23ஆந்தேதி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 01/77 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கும் மிஸ் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி 24ஆந்தேதி கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் எடுத்துடலாம். 23ஆந்தேதி ஒரு மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. 24ஆந்தேதி பார்த்தீங்கன்னா ட்ரா நம்பர் அக்ஷயா 644, அதாவது ஞாயிற்றுக்கிழமை. இந்த நம்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா நம்பர் வச்சு தான் வந்திருக்குது. இந்த காமிக்கிறேன் இருங்க. இங்கே 77 கொடுத்துருக்காங்க. இங்கே ஏசி பார்த்தீங்கன்னா 66, 66க்கு 77 கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னு பார்த்தாலும் இங்கே 72 கொடுத்துருக்காங்களா, 7 அப்படியே கொடுத்துட்டு 2க்கு பவர் 7 77ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம கணக்கில் வந்துச்சு, நம்ம கணக்கில் வரல சொல்லப்போனால். அது 72 தான் நம்ம டேரெக்டாக கொடுத்துருந்தோம் ஒழிஞ்சு 77 கொடுக்கல. ஸோ 17 கொடுக்கல நம்ம. ஸோ மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி. வாங்க இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங் பார்ப்போம். இன்றைக்கி எனக்கு கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா 01/77 கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 01/77 அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நம்பர் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்டில் 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 73/22ன்னு கொடுத்துருக்காங்க. தெளிவாக பாருங்கள். 73/22ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அப்படியே பாக்ஸில் ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்று 732 அல்லது அந்த 2க்கு பவர் வச்சோ கொடுக்கலாம். அதனால் சப்போர்ட்டில் இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு நம்பர் பார்ப்போம். இது 4 டிஜிட்டு. 4 டிஜிட்டில் பார்த்தீங்கன்னா 20/78 இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டிஜிட்டில் முடிஞ்சால் பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் 07 வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த பேட்டர்னில் வந்து இந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு நம்பர் தரேன் பாருங்கள். ஸோ சுற்றி முற்றி கணக்குப்படி பார்த்தாக்கா இந்த நம்பர் தான் வருது. 37/73 இந்த கணக்கு இந்த நம்பர் தான் வருது. இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கேயும் இந்த நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இந்த நம்பர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நீங்கள் ஏபிசியில் இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அந்த நம்பர் சப்போர்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 73/37 இந்த 2 நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பேட்டர்னில் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன், இதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போர்டில் இந்த நம்பர் நம்ம கணக்கில் இருக்குது, எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது வந்து மெயின்லேயே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம கணக்கிலே இருக்குது, இது இருக்கு. நம்ம ட்ரா நம்பர் கெஸ்ஸிங்னே வரும் இந்த நம்பரு. அதனால் மெயினில் இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கும் இந்த நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த பேட்டர்ன் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதாவது 177 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டு. 5க்கு பவர் 0 01/77 தான் இன்றைக்கி ரிசல்ட்டு. ஸோ அப்போ 0
அதாவது 5க்கு பவர் 0 அந்த நம்பர் முன்னாடி வரணும். ஸோ முன்னாடி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து முன்னாடி வரணும். இந்த நம்பர் முன்னாடி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பவர் வந்து 0 நம்ம கொடுக்குறோம். 0 வந்துருச்சுன்னா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து முன்னாடி வரணும். அப்போ இந்த நம்பர் முன்னாடி வந்துச்சுன்னா இதுக்கு பவர் வந்து 2. ஸோ அப்போ நம்பர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது 4 டிஜிட்டு. இது டேரெக்டாகவே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 27 37 சேம் இதே நம்பர் தான். இது சிங்கிள் ஷாட்டில் அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேட்டர்ன் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டான நம்பர் தான். இது ஸ்ட்ராங்கான நம்பர். இது எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டிஜிட்டில் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, நம்ம ரெகுலராக பார்க்குற நம்பரு வாங்க பார்ப்போம். ட்ரா நம்பர் கெஸ்ஸிங் வச்சு பார்ப்போம். இன்றைக்கி நமக்கு ட்ரா நம்பர் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தான். 3 டிஜிட்டில் கண்டிப்பாக நாளைக்கு வின்னிங் உண்டு. கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி வின்னிங் எடுத்துடலாம். ஏன்னா இது 3ஆவது நாள், 2 நாள் தொடர்ந்து லாஸ் ஆயிடுச்சு. ஸோ கவர் பண்ணுறதுக்காண்டி கண்டிப்பாக இன்றைக்கி எடுத்திருக்கேன். கண்டிப்பாக வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக வின்னிங் வந்துடும், நம்பிக்கை இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சிபிசியில் பார்த்தீங்கன்னா 3008, அதாவது இதுக்கு 3க்கு பவர் 8 சைபர் அப்படியே கொடுத்தாச்சு. 86 68 72 62 38 63 23 32. ஸோ நான் அந்த நம்பர் சொன்னேன்ல 37 73. இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது வந்து ஏபிஎஸ்சிபிசியில் எடுத்து ட்ரை பண்ணுறவங்க இந்த நம்பர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஒன்று 73 அல்லது 37 ஆல் போர்டில். நாளைக்கு டபுள்ஸ்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக 66க்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக 66 அதை விட்டோம்னா 33 இல்லை திரும்பதி 77 வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. ஸோ 33 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 33 இல்லைனாலும் நம்ம கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா 33க்கு பதிலாக ஒன்று 33 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை இதனோட பவர் 88. இந்த நம்பரும் இன்னும் வரல, நம்ம பெண்டிங்கில் தான் இருக்குது. இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 33 அல்லது இந்த 88 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 66 கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் இந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வரத்துக்கான வாய்ப்புகள் உள்ளது. அது தவிர்த்து 4 டிஜிட் பாருங்கள். இந்த 3 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் அதில் ஒரு 2 3 நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் ஒரு நம்பர் கான்ஃபிடென்ட்டாக கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த நம்பர் வந்து உங்கள் கணக்கில் எந்த நம்பர் வருதோ இதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 92 93 30 63 கொஞ்சம் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்பர் வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கான நம்பர் கொடுத்தாச்சு. நம்ம ஃபாலோவிங் நம்பரில் பெண்டிங் வந்து 60 இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அந்த நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 60 அல்லது 50 வந்தாலும் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. கலர் மாற்றி போகிறேன் இருங்க. அதாவது 60 அல்லது 50. இந்த 2 நம்பர் பெண்டிங்கில் இருக்குது ஃபாலோவிங் நம்பரில். இந்த மந்த்துக்கு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. இந்த நம்பர் தான். இதில் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்க நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று 88 சொல்லியிருக்கோம். இன்னொன்று 77 வந்தால் வரலாம். அப்படி இல்லைனா அதான் அந்த 37 73 அந்த நம்பர் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு லைக் போட்டுருங்க வீடியோவுக்கு. உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.